அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ். சிறுநீரகங்களோட பிரச்சனை தொடர்பா அது என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் இப்ப நீங்க கீழே இறக்கிட்டு நீங்க வெளில கொண்டு வரது கஷ்டம். கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களா? அதுதான் இதுல உள்ள சிறுநீரக. இப்ப நான் வந்து எனக்கு கல்லு வந்துருச்சு. ஒவ்வொரு வருடமும் எனக்கு கல்லு வந்துகிட்டே இருக்கு. நான் இது வராம பாத்துக்கிறதுக்கு என்னன்னா, நீங்க மருத்துவங்கிறது வேற. மருத்துவம் அந்த கல்லு உருவாயிடுச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் மருத்துவம். ஆமா, நிறைய மருத்துவங்கள் இருக்கு. சரி. ஆனா நான் வராம பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல தண்ணீர் குடிக்கிறது, உடல் வெப்பத்துக்கு தகுந்தாப்புல. எனக்கு நிறைய இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணீர் குடிச்சுக்கணும். சரிங்களா? இதே நம்ம வந்து கோடை காலத்துல நிறைய தண்ணி குடிப்போம், குளிர் காலங்கள்ல தண்ணியை குடிக்க மாட்டோம். ஆனா அப்பயும் நீங்க அந்த 2 லிட்டர் தண்ணிங்கிறது விடாம குடிக்கணும். குளிர் காலத்திலயும் மழை காலத்திலயும் குடிக்கணும். தொடர்ந்து தாக எடுக்கலன்னா கூட குடிக்கணும். இல்ல, ஒரு ஆறு வெந்நீரா, மிதமான வெந்நீரா குடிச்சீங்கன்னா அந்த குளிர் காலங்கள் இதமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் இப்படி வருவாங்க, எப்பொழுதுமே கோடை காலத்துல மட்டும் எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்ஸ் வருவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பேஷண்ட் பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வந்து இவங்களுக்கு அதிகப்படியான வேர்வை போயிருக்கும், தண்ணி வந்து 2 லிட்டர்லயே நின்றும். வேர்வைக்கு தகுந்தாப்புல தண்ணி குடிக்கணும். நீங்க 6 முறைக்கு மேல போயிட்டா வேர்வை அதிகமா இருக்குன்னா தண்ணீர் பத்தாது. ஏன்னா சிறுநீர் 6 முறை போயிருக்காரு, வேர்வையிலே பாதி நீர் போயிருக்கும். குளிர் காலங்கள்ல 1 லிட்டர் தண்ணி தான் போயிருக்கும், தாகம் எடுக்காது. அப்ப சிறுநீர் எப்பொழுதுமே சிறுநீர் ரொம்ப அடர்த்தியா போக கூடாது. நம்ம போகும்போதே பார்க்கலாம், ஒவ்வொரு வாட்டி சிறுநீர் போகும்போது சரி, மழை போகும்போது சரி, என்ன கலர்ல போகுதுன்னு செக் பண்ணணும். மக்கள் யாருமே இது பாக்குறது இல்ல. நம்மளோட கழிவுகள் தான் தாராளமா பாக்கலாம். ஏன்னா மஞ்சள் நீரா போதா, சிகப்பா போதா, இதெல்லாம் பார்த்தாதான் நம்மளுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும். கண்டிப்பா. சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நீர் எப்போதுமே வெள்ளையா போகும். நிறைய தண்ணி குடிச்சாலும் வெள்ளையா போகும். ரொம்ப நேரம் கழிச்சு போறோம், இப்ப 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூரினே போகல, டிராவல் பண்ணி இருந்திருப்பாங்க. வந்து போகும்போது சூடாவும் போகும், ரொம்ப அடர் மஞ்சளாவும் போகும். இயல்புதான், சாதாரணமா நடக்கும். ஆமா, அது இன்னொரு முக்கியமான விஷயம். டிராவல் தொடர்ச்சியா டிராவல் பண்ணிக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச அளவு டிராவல் முடியுதா அடுத்த நாள் வந்து முடிஞ்ச எண்ணெய் தேய்ச்சி. ஏன்னா நம்ம டிராவலே சூடுதான். சரிங்களா? அதே நேரத்துல நீங்க ரெகுலராவே நான் வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், எண்ணெய் குளியல் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு கல் உருவாக சான்ஸே கிடையாது, வாய்ப்பு கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அவசியம் இல்லைங்க. வாரத்துக்கு ஒரு முறை ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக. 2 முறை செஞ்சா ரொம்ப நல்லது. இந்த நோய் மட்டும் இல்ல, பல நோய்கள்ல இருந்து உங்களுக்கு ஈஸியா இதுல இருந்து விடுபடலாம். சரிங்களா? எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வீடியோக்குள்ள பாக்கலாம். ஆனா இந்த இப்போ ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா பகல்ல தூங்க கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப வெயில்ல அலையக்கூடாது. இந்த 3 கண்டிஷன் மஸ்ட். சரிங்களா? கல்யாணம் ஆனவங்களா இருந்தா சேர்ந்து இருக்க கூடாது. சரிங்களா? உடல் எண்ணெய் தேய்க்கிற அன்னைக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த 4 விஷயங்களும் ஃபாலோ பண்ணா எண்ணெய் குளியல் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுக்கும் சார். அப்படிங்களா? சரிங்களா? நிறைய பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தூங்கிடுவாங்க. தூங்கக்கூடாது, சளி பிடிக்கும். சில பேர் மூக்குல தண்ணி வரும், இதனாலதான் சளி பிடிச்சது. நம்ம எண்ணெய் குளியல் நம்ம மரபுல இருந்து போனதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். சளி பிடிக்குது, காய்ச்சல் வந்துருது. இப்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்ப பழக்க வழக்கம் எப்படிமா, எண்ணெய் தேய்ச்சுன்னா ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிற ஒரு முறை சில ஊர்ல இருக்கு. இது ஆரம்பத்துல செய்யறாங்க, இன்னமும் செய்யறாங்க, கேக்குறாங்க மக்கள். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எளிய உணவு சாப்பிடணும், அதாவது சூப்பா சாப்பிடணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அது நம்ம ஆட்கள் என்னன்னா மட்டன் சூப்பா கறியா சாப்பிட்டு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா எளிய உணவு சாப்பிடணும். ஏன்னா சீர்மிக்கிறதுக்கு எளிதா இருக்கணும். அன்னைக்கு வந்து உடலுக்கு ரெஸ்ட். சொல்ல போனா ஜீரண தன்மை குறைவா இருக்குமா? கண்டிப்பா. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடல் முழுக்க எண்ணெய் பரவும் போது உடல் முழுக்க ரத்தம் பரவி இருக்கும். சரி, அப்ப சீரணம் வயிற்றுக்கு கம்மியா தான். நீங்க சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வருது சார்ன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா சாப்பிட்ட உடனே வயிற்றுக்கு போகும், வயிற்றுல அதிகப்படியான ரத்த ஓட்டங்கள் போகும், அது செரிக்க வைக்க. உடம்புல இருந்து கீழே இறங்கு, மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு சின்ன ஒரு தூக்கம் வரதான். நம்ம வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பத்தி பாக்கணும், எனக்கு சிறு தூக்கம் இருக்கும் அப்படின்னா இதுதான் முக்கியமான ரீசன். ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கடந்து போயிட்டீங்கன்னா அந்த தூக்கம் இருக்காது. சரி சார், 5 நிமிஷம் தூக்கம் வர மாதிரி உடனே நம்ம கடந்து வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். பகல் தூக்கம் வந்து முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டியது. கோடை காலங்கள்ல மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம். சரி சார், முன்னோர்கள் ஏற்படுத்துறேன் ஒரு 1/2 மணி நேரம் தூக்கம் சிறு குளியல். ஏன்னா தூங்குனாலே உடம்பு சூடுதான். அதனாலதான் நாங்க நைட்டு தூங்கினோம், காலைல எழுந்தோம்னா முதல் விஷயம் என்ன வச்சிருக்கோம், பல் தேய்ச்சிட்டு குளிக்கிறது தான் வச்சிருக்கோம். குளிச்சுதான் சாப்பிடணுங்கிற ஒரு முறையை வச்சிருக்கோம். கண்டிப்பா உடல் சூடு குறையும். ஆமா, இப்ப டே நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க எல்லாம் பல வியாதிகள் வரதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அவங்க பகல்ல வந்து தூங்குறாங்க, அவங்க டே நைட் ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க, பகல்ல தூங்குறாங்க. அந்த ஒரு உடம்புக்கான அந்த தகவமைப்பு மாறுது, சூழ்நிலைகளும் மாறுது. இது மாதிரிதான் வந்துகிட்டே இருக்கு.
அது சரி. இப்ப மருத்துவங்கள்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ரலா நம்ம வந்து நீர்மூழ்கி கஷாயம், சிறுகன் பீலைன்னு சொல்லுவோம், துங்கப்பூன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதுல மருத்துவங்களா? மருத்துவ கல் வந்துட்டா. ஆமா, கல் வச்சா நெரிஞ்சல், நிறைய பேர் நெரிஞ்சல கஷாயம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஆனா கஷாயமா போட்டு குடிக்கிறது நல்லது. ஆனா அத ஜூஸா போட்டு குடிக்கிறாங்க நிறைய பேர். இந்த சிறுகன் பிள்ளை அதெல்லாம் அடிச்சு அப்படியே ஜூஸா குடிக்கிறாங்க. அது கல்வி. ஏன்னா எல்லார் உடம்புக்கும் அந்த ஜூஸ், ஏன்னா அது ரொம்ப வெப்பம், சூடானது. சாப்பிட்டோடனே சில பேருக்கு அல்சர் வரும். அவங்களா சாப்பிட்டுட்டு அவங்களா எனக்கு வயிறு எரியுதுமா, ஏன்னா யாருக்கு அல்சர் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். கஷாயமா போட்டு குடிக்கிறது நல்லது. ஒரு 2 கைப்பிடி எடுக்கிறாங்களா, 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு ஒரு 50 மில்லியா வத்த வச்சு குடிக்கலாம். கல்லு உருவாகுறது தடுக்கும். சரிங்க சார். கல்லு உருவாயிடுச்சுன்னா நம்ம ஒவ்வொரு மருத்துவங்கள் பண்ணணும். அது சிம்டம்ஸ் தகுந்தாப்புல எந்த இடங்கள்ல இருக்குது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம சாதாரணமா யூரின் டெஸ்ட்ல பார்ப்போம், இல்ல ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். சரிங்களா? அது மூலியமா அந்த கல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்தாப்புல எத்தனை நாள் வைத்தியம் மருத்துவம் இது வராம பாத்துக்கிறதுக்கு என்னன்னா, நீங்க மருத்துவங்கிறது வேற, மருத்துவம் அந்த கல் உருவாயிடுச்சுன்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். வந்ததுக்கு அப்புறம் மருத்துவம். ஆமா, நிறைய மருத்துவங்கள் இருக்கு. ஆனா நான் வராம பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா சின்ன விஷயங்கள் தான். முதல்ல தண்ணீர் குடிக்கிறது, உடல் வெப்பத்துக்கு தகுந்தாப்புல. எனக்கு நிறைய இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணீர் குடிச்சுக்கணும். சரிங்களா? இதே நம்ம வந்து குளிர் காலங்களையும் தண்ணியை குடிக்க மாட்டோம். ஆனா அப்பயும் நீங்க அந்த 2 லிட்டர் தண்ணிங்கிறது விடாம குடிக்கணும். குளிர்காலத்திலயும் மழை காலத்திலயும் குடிக்கணும். தொடர்ந்து எடுக்கலன்னா கூட குடிக்கணும். நல்ல ஒரு ஆறுன வெந்நீரா குடிச்சீங்கன்னா அது இதமா இருக்கும். மிதமான வெந்நீரா குடிச்சீங்கன்னா அந்த குளிர்காலங்கள் இதமா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் இப்படி வருவாங்க, எப்பொழுதுமே கோடைகால பேஷண்ட்ஸ் வருவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பேஷண்ட் பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வந்து இவங்களுக்கு அதிகப்படியான வேர்வை போயிருக்கும், தண்ணி வந்து 2 லிட்டர்லயே நின்றும். வேர்வைக்கு தகுந்தாப்புல தண்ணி குடிக்கணும். நீங்க 6 முறைக்கு மேல போயிட்டா நான் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன்னு இருக்க கூடாது. வேர்வை அதிகமா இருக்குன்னா தண்ணீர் பத்தாது. ஏன்னா சிறுநீர் 6 முறை போயிருக்காது, வேர்வையிலே பாதி நீர் போயிருக்கும். குளிர்காலங்கள்ல 1 லிட்டர் தண்ணி தான் போயிருக்கும். சிறுநீரக பிரச்சனை தொடர்பாக நலவாழ் மையத்தின் பிரபல சித்த மருத்துவர் திரு பிரசன்னா அவர்களின் தொடர் விளக்கங்களை மேலும் பகுதி 3 காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மீண்டும் பகுதி 3 நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிட்டல் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.